ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இது ஒரு இ-காமர்ஸ் ஆப். இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள், பால், தயிர், முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள், ஸ்டேஷனரி பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம். இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் வலி பிரச்சனை இருக்கவங்க, ரத்த சோகை இருக்கவங்க வாரத்தில் 2-3 நாள் இது ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு இல்லை ராகின்னு சொல்லுவாங்க, அது 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறி நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுபட்டுச்சுன்னா ரொம்ப கருப்பாகி கரிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்து மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து இல்லைங்க பட்சத்தில் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து தோலோட சேர்த்துக்கிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறி உளுந்தோட ஸ்மெல் நல்லா வரும், அது வரைக்கும் நம்ம வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்து மாற்றி ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். ரெண்டும் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட வாசனைக்காக ஒரு 2 இல்லைன்னா 3 ஏலக்காய், கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துருக்கிறதுனால ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க, நல்லது. இதை இந்த அளவுக்கு பவுடராவோ இல்லை லைட்டாக குறப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப் கேழ்வரகு, 1/2 கப் உளுந்து எடுத்தேன், ரெண்டும் சேர்த்து 1 கப் அளவு வந்தது. இப்போ தண்ணி இதுக்கு 6 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 3, 4, 5 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு எடுத்து பார்க்கும்போது நல்ல தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு உளுந்து ராகி ரெண்டுமே வெந்து வரும்போது நல்ல ஒரு கட்டித்தன்மை கொடுக்கும். அதனால நல்ல தண்ணியாக இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மொத்தம் 6 கப் அளவுக்கு தண்ணி. லிட்டரில் சொல்லணும்னா ஒரு 1.25 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நமக்கு வெந்து வரும்போது நல்ல ஒரு கட்டியாக இருக்கும். ராகியில் இரும்பு சத்து, நார்ச்சத்து, கால்சியம் அதிகமாக இருக்குது. உளுந்துல நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீசியம் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெண்டிலையுமே இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அனிமியா வராமல் தடுக்கும். கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி பிரச்சனை இருக்கவங்க இதை எடுத்துக்கிடும் போது எலும்புகளுக்கு நல்ல வலுவூட்டும், எலும்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிடும். நல்ல இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் இனிப்பு சேர்த்துக்கிறேன். வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல இந்த அளவுக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியுமே இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்டே ஒரு 7 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். நல்லா வெல்லம் சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதோட நல்ல ஒரு டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக
தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் லைட்டாக அடிச்சுட்டு இது போல் சேர்த்துக்க. தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கோங்க. நல்ல உதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்கும். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். டெய்லி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நல்ல இந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் சரி நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி வேண்டான்னு நினைக்கிறவங்களும் சரி, உளுந்து சாப்பிடாத பிள்ளைங்களுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. டெய்லி இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.